ஹே கேஸ் நான் இங்கே மீனிங்கை பார்த்துட்டு இருக்கேன் பிகேமஸ். இன்னைக்கு நம்ம வந்து போக்கிமான் பிளாக் கேமில் தான் கேஸ் பார்க்க போகிறது. இந்த எபிசோட் 22 இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதான் பார்த்துருந்துருங்க. ஸோ இப்போ கேஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி மறக்காம முடியும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ கேஸ் வாங்க போகிற பசங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் போன வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எலைட் ஃபோர் தோக்கடிச்சிட்டு போய் இப்போ ரெண்டாவது எலைட் ஃபோர் தாங்க தோக்கடிக்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு தான் ஆறு வாரத்தோடு போயிட்டுருக்கேன். ஸோ இப்போதைக்கு அதுக்கு முன்னாடிலாம் ஒரு சில மூலாக கற்றுக் கொடுக்கணும். சரி அது மூலாக கற்றுக் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புல்டோஸ் கற்றுக் கொடுக்கலான்னு பார்த்தா எக்ஸ்கட்டில் மட்டும்தான் கற்றுப்பாரான் சாரு. சரி அவனுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு பார்த்தா எந்த மூவை ஃபர்கெட் பண்ணுறதுனே தெரில மக்களே. எல்லாம் நல்ல மூவாக இருக்குது. சரி சொல்லிட்டு அந்த மூவ் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா எல்லாமே 10 பிபியில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பவரான மூவ் தான் நினைக்கிறேன். மேபி நான் ராக் ஸ்லைட் எடுத்துகிட்டு வாங்க வேறு மூவ் தான் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ புல்டோஸ் பார்த்துக்கலாம் கேஸ். நான் வச்சுருக்கேன், அது ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. புல்டோஸ் ஒரு தரமான மூவ் கேஸ். எர்த்குவேக் மாதிரியே தான் இருக்கும், அதுவும் சேம்மு. ஸோ சிறப்பான மூணே சொல்லலாம் கேஸ். ஸோ அப்புறம் ஸ்ட்ரகிள் பக்குன்ற ஒரு மூவ் இருந்துச்சு. பக் டைப் வந்து நமக்கு தேவைப்படுங்க இந்த எலைட் ஃபுல்லாக தோக்கடிக்கிறதுக்கு. ஸோ அப்புறமா ட்ராகன் டைலுன்ற ஒரு மூவ் இருந்துச்சு. அப்புறம் HSRன்ற ஒரு மூவ் இருந்துச்சு. எது கற்றுக் கொடுக்குறதுனே தெரியல. நான் குழம்பி போயிட்டு மொத்தத்தில் சொல்லணுன்னா ஸோ HSR வந்து ஒரே பொக்கிமான் தான். ஸோ நம்மளோட இவன் மட்டும்தான் கற்றுக்கிறான். ஸோ அப்புறம் ட்ராகன் டைல் வந்து நம்ம இவனுக்கு கற்றுக் கொடுத்தேன் கைஸ். ஸோ ட்ராகன் டைலோட பவர் வந்து சரியாக தெரில. நான் சர்பீரியர் கற்றுக் கொடுத்துட்டேன். விங் அவுட்டுக்கு பதில் கற்றுக் கொடுத்தேன். ஸோ ட்ராகன் டைல் வந்து அடுத்த பொக்கிமான் ஸ்விட்ச் பண்ணி விட்ருங்க கைஸ். அதுதான் பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராகன் டைல் அடுத்த பொக்கிமான் ஸ்விட்ச் பண்ணி விட்ரும். ஸோ அப்புறமா ரிலேட்டட் இருந்துச்சு. ஷேடோக்கில் இருந்துச்சு. ஷேடோக்கில் யார் கற்றுக் கொடுத்தேன்னா நம்ம இவனுக்கு கொடுத்தேன். எக்ஸ்கடலுக்கு கோஸ்ட் டைப் மூலம் கற்றுக்கிறான் தலைவன். இவன் என்ன டைப் பொக்கிமான்னு அவனே மறந்துட்டான் போல். ஸோ ஷேடோக்கில் வந்து கற்றுக் கொடுத்த மக்கள் ஷேடோக்கெலாம் கற்றுக் கொடுத்தேன். நான் இவன் கோஸ்ட் டைப் பொக்கிமான் தானே, சரி சேனலில் கற்றுக் கொடுக்கலான்னு பார்த்தேன். தலைவன் நான் கற்றுக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலை நின்றுட்டு இருக்காப்புல தம்பி. ஸோ அப்புறமா வேறு வழி இல்லை, திரும்ப எக்ஸ்கட்டில் தான் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா ஷேடோக்கெலாம் வந்து அடுத்த எலைட் ஃபோரில் அதுக்கு அடுத்த எலைட் ஃபோரில் யூஸ் ஆகும். அடுத்த எலைட் ஃபோர் தாங்க சாமா, இந்த எலைட் ஃபோர் இல்லை, அடுத்த எலைட் ஃபோர் சரியாக போச்சு. ஸோ டிக்குக்கு பதில் கற்றுக் கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் டிக்கு ஒரு தரமான மூவ் மக்களே. 80 இருந்துச்சு. ஸோ அப்புறமா நம்ம ராக் ஸ்லைடு தான் எனக்கு தெரிஞ்சு கிவ் அப் பண்ண போகிறோம். ஸோ வழி இல்லை, ஏன்னா எல்லாமே 10 பிபியில் இருக்கா. ஸோ இவன் 10 பிபியில் இருந்தால கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு எனக்கு. ஸோ கேஸ் இந்த வீடியோலாம் ரெண்டாக பார்ப்பீங்க. ஸோ இது வந்து சாயந்தரம் பார்த்துட்டு இருக்க வீடியோ. ஸோ நீங்கள் காலையில் எலைட் ஃபோர் 1 தோக்கடிச்சு அதை பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போதைக்கு திரும்ப ஷேடோ பால் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ஷேடோ பால் இருந்துச்சு. சரி இதை எவன் கற்றுக்கிறான்னு பார்த்தா நம்ம இவனே கற்றுக்கிட்டான், சாண்டில்வேரு. ஸோ சிக்லிப்பும் கற்றுக்குறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ 2 பேர் கற்றுக்குறாங்க. ஸோ எவனை ஒருத்தன் கற்றுக் கொடுத்தா கூட போதும். ஸோ அப்புறம் சாண்டில்வேருக்கே கற்றுக் கொடுத்துட்டேன். ஒரு டாக் டைப் மூவ் ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதுக்கு பதில் கற்றுக் கொடுத்துட்டு மக்களே. ஸோ அப்புறம் ஷேடோக்கில் வந்து நம்ம சிக்லிப் கற்றுக்குறானான்னு பார்த்தேன், இல்லை மிஸ் ஆயிடுச்சு. ஸோ கற்றுக்கிருந்தா அதே கற்றுக் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக போவோம். ஸோ இதுதான் 2வது எலைட் ஃபோர் மெம்பர். ஸோ இது வந்து என்ன டைப்புன்னு கேட்டிங்கன்னா ஃபயர்லாம் வரனால ஃபயர் டைப்னு நினச்சிடாதீங்க. இது வந்து சைக்கிக் டைப். பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மிதந்துட்டே போகிறோம். ஸோ நம்மளை யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்க சைக்கிக். ஸோ அதனால தான் இது சைக்கிக் டைப் மக்களே. ஸோ வந்தோடனே இந்த இடத்துல லாக் போட்டு வச்சுட்டாங்க பைத்தியக்காரங்க. ஸோ வழியில் சண்டை போட்டு தான் ஆகணும். நான் ஃபஸ்ட்டு இந்த பொக்கிமான் தான் வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ என்கிட்ட சுப்பீரியர் தான் இருக்கும். ஸோ கைஸ் போன வீட்டில் சொல்லிட்டேன், இது பேர் சுப்பீரியர் தான் இனிமேல். சும்மா ட்ராகன் டைல் யூஸ் பண்ணேன். ஸோ அது என்ன பண்ணுது பார்க்கலான்ட்டு. பட் ஆனால் அடுத்த பொக்கிமான் ஸ்விட்ச் பண்ணிச்சு. நல்லது தானே, நல்ல மூவ் தான். ஸோ இவன் வந்துட்டான், இவன் வந்தது தானே, இவன் வந்த பிரச்சனையே இல்லை. அசால்ட்டாக போட்டு தள்ளிடலாம். ஸோ இப்போதைக்கு லீஃப் பிளேட் போட்டேன், எவ்வளோ போகுது பார்க்கலான்ட்டு. நல்லாவே போச்சு மக்களே. அவன் போஸ்டர் மட்டும் போடாமல் இருந்தால் போதும், இது போய் அசால்ட்டாக முடிச்சிடலாம். திரும்ப லீஃப் பிளேட் போட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து சூப்பர் எஃபெக்டிவ் தான். இவனுக்கு வந்து நீங்கள் வாட்டர் டைப் பொக்கிமான் எடுத்துகிட்டு இருந்தாலும் சூப்பர் எஃபெக்டிவ் தான் வரும். ஸோ ஆனால் ஸ்கிராஃபி திரும்ப எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுதான் பாதி சட்டை பொக்கிமான். ஸோ இதுக்கும் லீஃப் பிளேட் போட்டேன், எவ்வளோ போகுது பார்க்கலான்ட்டு. கம்மியாக தான் போச்சு. அப்புறம் பாய்சன் சாப்புன்னு போட்டாங்க. அது என்ன மூணே தெரில. லீஃப் டொர்னாடோ போட்டேன், செத்துருவானா இல்லை ஜஸ்ட் மிஸ் தெரிஞ்சு போர்ஷன் போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளை போட்டு தள்ளிட்டேன். நான் என்ன நினச்சேன், போட்டு தள்ளிட்டேன் அந்த பொக்கிமான்லாம் ரிவைவ் பண்ணால் பிபி ஏறுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஏறல மக்களே. ஸோ நான் பண்ண பெரிய மிஸ்டேக் அதுதான். ஸோ நம்ம சாண்டில்வேர். ஸோ நான் இதுக்காகவே நிறைய பொக்கிமான் போட்டு தள்ளிட்டேன். ரிவ்யூ வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ்.
ஸோ ஷேடோ பால் யூஸ் பண்ணேன் எவ்வளோ போகுது பார்க்கலான்ட்டு. நாட் வெரி எஃபெக்டிவ் தான் வந்துச்சு. திரும்ப ஃப்ளேம் பஸ்ட் யூஸ் பண்ணேன் கைஸ். ஸோ அசால்ட்டாக முடிச்சிட்டேன். ஸோ சேனல் ஹெச்பி ஏறிச்சு. அப்புறம் லிப்பட் எடுத்துகிட்டு வந்தான். ஸோ லிப்படிக்கு ஏற்ற போக்கிமான் இவன் தான் கைஸ். இவன் இல்லை, எச்கேட்ரில். சிக்லிப் வந்துச்சு, தெரியாமல் சிக்லிப் மேலே கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ எச்கேட்ரில் எடுத்துகிட்டு வந்தேன், லிப்பட் வந்தான். ஸோ இவனை நம்ம இதிலே பார்த்துருப்போம் கைஸ். அவன் பேர் என்ன, சேரன் கிட்ட. ஸோ இவனுக்கு அவன் நமக்கு நைஸ் கிளாஸ் போட்டான். நம்ம ஒரு ஷேடோ கிளான் கற்றுக் கொடுத்தோம்ல, அந்த மூவ் போட்டேன். நாட் வெரி எஃபெக்டிவ் வருது. ஸோ இது எப்படி சொல்கிறது, நான் இது சைக்கிக் டைப் ஜிம்முன்னு சைக்கிக் டைப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இது டார்க் டைப் மக்களே. ஸோ தெரியாதனமாக முன்னாடி சைக்கிக்குன்னு சொல்லியிருப்பேன், மன்னிச்சிடுங்க. ஸோ இது ஒரு டார்க் டைப். ஸோ நான் பிஷர்ப் எடுத்துகிட்டு வந்தான். ஸோ இந்த போக்கிமான் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா கைஸ், கடைசியாக ஜார்ஜ் கேமிங்கில் பார்த்தது. ஸோ அது என்ன கொரேடாடவர் இல்லை கைஸ், அதில் கஷ்டப்பட்டு பிடிப்பார். ஸோ அதில் பார்த்தது, அதோட இப்போ தான் பார்க்குறேன். இது ஒரு தரமான போக்கிமான் கைஸ், ஆனால் செம்ம போக்கிமானு. ஸோ பிஷப் திரும்ப நைஸ் கிளாஸே யூஸ் பண்ணிட்டு இவனுக்கு கிரவுண்ட் டைப் மூவ் போட்டிங்கன்னா போதுங்க, சசால்ட்டாக தம்பி போயிடுவாப்பில். ஸோ நான் இவனை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தேன். நான் இவனுக்கு கொஞ்சம் அந்த பிபி பிரச்சனை இருந்துச்சு. சரி அந்த பிபி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டா நான் ஃபெயிண்டாக வச்சுட்டேன் மக்களே, வேறு வழி இல்லை. வால்வாஸ் ஆக போராட்டம் ஒன்றும் அச்சுரு இல்லை, செத்துரு. ஸோ அப்புறம் எச்கேட்டர் எடுத்துகிட்டு வந்தேன். எச்கேட்டர் எடுத்துகிட்டு வந்து ஒரே மூதாங்கீஸ் அழகாக முடிச்சிட்டாப்புல தம்பி. டிக்கு போட்டேன். ஸோ பிஷப் சூப்பர் போக்கிமான் கைஸ். இந்த போக்கிமான் நம்ம பிடிப்போம். இந்த கேமில் பிடிக்க மாட்டேன். ஸோ இந்த போக்கிமானுக்குன்னு ஒரு கேம் இருக்குல்ல, அந்த கேமில் பிடிக்கலாம். ஸோ இந்த ஜார்ஜ் கேமிங்கில் போய் பாருங்க, செம்மையாக இருக்கும். அது கொரேடான ஒரு சீரீஸ், அந்த கேம் பேர் மறந்துட்டேன் நான். சரி கைஸ், அவ்வளோதான், இவனை முடிச்சாச்சு. சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்து நன்றி. உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் கவுண்ட் தென் டாட்டாவே எப்படி ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி கைஸ், பை. ஸோ டார்க் டைப் ஜிம் தெரியாமல் நான் இந்த டைப் ஜிம்முன்னு சொல்லிட்டேன். சரி கைஸ், பை.